ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன சொல்கிறேனே தெரியல, ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இன்றைக்கி போச்சு. பட் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி உங்களோட கேரக்டரையும் இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஸோ கண்டிப்பாக பாட்டி பற்றி தனியாக ஒரு வீடியோவுமே பேசணும். இன்றைக்கி எபிசோடில் விஜயோட சித்தப்பா வந்து திருப்பி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்து உள்ளே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்துருக்கிற. ஒன்றும் திறந்தெல்லாம் இல்லை. அது இன்றைக்கி எபிசோடில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். தாத்தாக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ நீ வந்து திருப்பி ஆக்சுவலாக எல்லாம் பண்ண தப்பெல்லாம் வந்து ஒத்திக்கிட்டு அங்கே எதுவும் செட் ஆகலைன்னு சொல்லி திருப்பி இங்கே வந்து ஜாயின் ஆகிறதுக்கு பொண்ணோட திரும்ப சிட்டா வந்து யூஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். என் பொண்ணு வேணால் வந்து இங்கே இருக்கலாம், பட் நீங்கள் இங்கே இருக்க முடியாது, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாத்தா அமுச்சிட்றாங்க. ஆனால் அதில் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறால ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியால் தான் இவ்வளோ பிரச்சனை, ஸோ காவேரி விஜய் லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பாட்டிமா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது, கொஞ்சம் வார்த்தையை பார்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதில் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவார். இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வீட்டிலேருந்து பேக் பண்ணி கிளம்புறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது, என்னடா இவ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக. ஸோ இங்கேருந்து காவேரியுமே கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆட்டோவில் போய் இறங்கி உட்காந்து அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காரில் வந்துருக்காரு. அந்த காரை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த காரையுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால் பட் ப்ரொமோவில் பார்த்தோம், பட் எபிசோடில் பார்க்குறத நான் சொல்கிறேன். ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி விஜயை பார்த்ததுமே ஓடுறவங்க டக்குன்னு நின்று திரும்பி அவங்களாலையும் போக முடியல. ஸோ திரும்பி ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. அப்புறம் விஜய் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஏன் நிற்கிற, போக வேண்டியது தானே, உன்னாலையும் போக முடியாதுன்னு தெரியும், ஏன் இப்படி பண்ணுற, எதுக்காக விட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சமக்கோமாக வந்து கேட்பாரு. ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. விஜயோட இன்றைக்கி எவ்ரி டைலாக் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. ஸோ நம்ம நியாயமாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நீ பெரிய தியாகியா, அதுவும் இன்னொருத்தைக்கு விட்டு கொடுத்துட்டு என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சமக்கோமாக தான் வந்து பேசிகிட்டு இருப்பார். பட் இந்த கோவத்தை விட கண்டிப்பாக விஜய் இந்த விஷயம் காவேரி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் செமையாக கோவப்படுவாருன்னு நம்ம சொன்னோம். அந்த கோபத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அது இங்கே விட ஸோ வெனிலா அண்ட் காவேரி, வெனிலா அண்ட் விஜய் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா நைட்டு, அந்த ஒரு ரீகேப் காமிப்பாங்க இல்லையா சொல்லி ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அப்போ தான் காவேரி மேலே அவர் செம்மையாக கோவப்படுவார். ஸோ அவள் எப்படி முடிவு பண்ணலாம், நான் வந்து இன்னொருத்தி கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இல்லையான்னு சொல்லி செம்ம கோவப்படுவார். அந்த இடத்துல நமக்கான ஒரு நம்ம மனசில் இருந்துச்சு, எப்படி காவேரி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயும் ஒரு பழைய நிறைய கேள்விகள்லாம் கிடந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே இங்கே நியாயமான ஒரு பாயிண்ட் வந்து வெனிலா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது அவள் குழந்தைய யாருமே குழந்தை மேலே சத்தியம் பண்ண மாட்டாங்க, குழந்தையும் தாண்டி சத்தியம் பண்ணியிருக்கானா. ஸோ அந்தளவுக்கு உன்னை வந்து எல்லாத்தையும் விட குழந்தையும் தாண்டி நீ தான் அவளுக்கு இம்பார்ட்டன்ட், நீ எப்படியாவது வெளியில் வரணும், நீ உன்னை தான் உயிராக நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வெனிலா சொல்லி புரிய வச்சுருப்பாங்க. பட் இதில் வெனிலாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ்லாம் காமிக்கிறேன். எனக்குமே ஆசை வந்தது, ஸோ அவங்க வாழ்க்கை விட்டு போகணும்னு சொன்னால் எனக்குமே லைட்டாக ஆசை வந்துச்சு. ஆனால் வந்து நீ அவளோட கண்ணை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிட்ட இல்லையா, ஸோ வந்து எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து உங்களோட பாண்டிங் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களை நான் பிரிச்சிருவேனா அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் விட்டுருந்தாங்க. கண்டிப்பாக வெனிலா அண்ட் விஜய் பேசுவாங்களே அந்த ஒரு கான்வர்சேஷன் பற்றி ஸ்பெஷல் வீடியோ போடணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எந்த லெவலுக்கு விஜய் வந்து காவேரி லவ் பண்ணுறாரு, ஸோ அதை எப்படி வெனிலா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. விஜய் வந்து அப்போ எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செம்ம கோவமாக ஒரு நிமிஷம் வந்து நான் இப்போயே போகிறேன், இப்போயே அவகிட்ட போய் சண்டை போகிறேன் அப்படிங்கிறதுல போவாங்க. ஸோ அப்போ ஒரு நிமிஷம் இரு, நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.